திரு சித்தம் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றிக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யும் என்னை ஏற்றிக்கொள். வாசம் செய்யும் என்னை ஏற்றிக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்ய. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஆதரித்தவர், எங்களை அன்பு செலுத்தினவர் ஆண்டவரே, இன்றும் நீர் ஜீவிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் மேலும் தெய்வ கரம் இருப்பதாக. நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனைகளை தாரும் ஆண்டவரை. பாடுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். சங்கீத பகுதிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல வார்த்தையை கர்த்தர் தாரும். எங்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த தூரத்தில் சமீபத்திலிருந்து வர எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏற்று வெளியில் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஹல்லேலூயா. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஒரு மதுரமாமே
ஹalleluya. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15:1. நடந்த பின்பு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு மகா பெரிய பலனாய் கேடகமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படி இருந்தது என்பதை ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் பாஸ்டமாக நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. நான் முடிஞ்ச பிறகு கேட்டேன். ஆனால் இடையில் ஒரு வசனம் வாசிக்கும் போது மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுனால அந்த யூடியூப்பில் கொஞ்சம் கேப் அமைதி ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததில்ல, அப்படி தானே? நல்லா இருந்துச்சா? என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நிறைய பேர் சொன்னாங்க பாஸ்டமாக சூப்பராக பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ நம்ம சூப்பராக பிரசங்கம் பண்ணலை போல். அப்போ இனி நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி தானே? பாருங்க, ஒருத்தர் சிரிக்காரு பின்னால் உட்காந்து. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறார். ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாமை பார்த்து, பயப்படாதப்பா, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமாய் துணையாய் நான் இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 காரியம் 3 இல்லை 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு மகாபெரிய பலனும் கேடகமும் துணையுமா இருப்பார். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அல்லது நம்ம வாழ்க்கையில் முதலிடம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கணும், நமக்கு கேடகமாக இருக்கணும்னு சொன்னால் முதலிடம் தேவனுக்கு முதலிடம். அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனை தேடு. அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுக்கு முதலிடம். யாருக்கு முதலிடம் சொல்லுங்க? யாருக்கு முதலிடம்? கர்த்தருக்கு முதலிடம். அதை தேடுங்கன்றார். முதலாவது தேவனை தேடு. தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம முதலிடம் எதுக்கு கொடுக்கிறோம்? நம்ம வாழ்க்கையின் முதலிடம் எதுக்கு? தேவனுக்கா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன். என்னாச்சுப்பா தம்பி? அங்க ஓவர்ஃப்ளோனா விட்டுருங்க, அவர் உள்ள வர சொல்லு, அதை அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. நமக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும். ஆமாம், ஆதியிலே தேவன். அப்போ உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது உலக சிருஷ்டிப்பிலும் முதலிடம் யாரு? ஆண்டவர் தான். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அதை தாரும் இதை தாரும் என்று கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவைக்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்முடைய பிரச்சனைக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை மாற்றுகிறவர், தேவைகளை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்வதில்லை? வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தா, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார்.
அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொன்னார் ஆண்டவர். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆபிரகாம் எல்லாம் விட்டு விட்டான். அதற்கு முன்பதாக அவனுக்கு நல்ல தொழில் இருந்தது, அவனுடைய குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் வர சொன்னார். அப்போ ஆபிரகாம் வரும்போது வேதம் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? புறப்பட்டு. அப்படின்னா அவனுக்கு தெரியாது, இடம் தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும், என்னிடத்துல பேசின, என்னை அழைத்த, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்வேன். அவருக்கு தான் என் வாழ்க்கையில முதலிடம் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அவனுடைய பிள்ளையினுடைய பலி செலுத்துகிற வேலை வந்த போதும், பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு போகும் போதும் பிள்ளை கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, எல்லாம் இருக்கிறதே, பலிக்கான ஆடு எங்கே என்ற போது ஆபிரகாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகளோடு கூட இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்ம எந்தாகிலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொள்வார், அல்லது கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த கர்த்தர் என்கிற வார்த்தையை நாம் என்ன செய்வதில்லை? முன்வைப்பதில்லை. இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில நீ அவருக்கு முதலிடம் கொடுப்பாய் என்றால் நீ இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஹீரோ. இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால், இயேசு உனக்குள் இல்லை என்றால் உன் வாழ்க்கை வெறும் ஜீரோவா மாறிடும். அதனால முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்படின்னா தேவனை தேடு, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை. அப்போ உனக்கு முன்னால யார் இருக்கணும்? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் அழைத்து போகும்போது சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக உனக்கு முன்னால போகும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால யார் இருந்தா? சொல்லுங்க, கர்த்தர் இருந்தார். அப்ப கர்த்தர் நமக்கு முன்னால இருந்தா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பட்டினி வராது, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வராது. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில முதலிடமா இருக்கணும். கர்த்தருக்கு முதலிடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவ சமூகம் கடந்து போனது. அதனால கர்த்தர் சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செல்லும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவன் உனக்கு அடைக்கலமும் கேடகமும் பலனுமா இருக்க வேண்டுமானால் நீ கொடுக்க வேண்டிய முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. உன் குடும்பத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. உன்னுடைய தொழிலில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. எல்லாவற்றிற்கும் நீ முதலிடம் கொடுக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மற்ற எல்லாமே செகண்டரி தான், மற்ற எல்லாமே செகண்ட் தான். நம்ம என்ன செய்கிறோம்? தவறி விடுவது. எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு கொடுக்காமல் நாம் கொடுக்கக்கூடாத ஒன்றுக்கு நாம் எதை செய்கிறோம்? முதலிடத்தை நாம் கொடுத்து விடுகிறோம். இன்னைக்கு காலையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்று சொன்னார். கர்த்தர் அவனை அழைத்த போதும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் கர்த்தரை முன்வைத்து அவன் கடந்து போனான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தில் நீங்க யாருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் இருக்கிறதா? குடும்பத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் இருக்கா? இயேசு இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லுகிற வார்த்தை மட்டும் அல்லது வசனம் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தா போதாது. உண்மையா நம்முடைய வீட்டில் யார் தான் தலைவராக இருக்கணும்? ஆமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு தான் தலைவராக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தலைவர் யார் தெரியுமா? இயேசு இல்லை, செல்போனு தான் நிறைய பேருக்கு தலைவர். நிறைய பேருக்கு எது தலைவர்? செல்போன். இப்போ கடைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வாங்கும்போது முதல்ல கேட்குற கேள்வி, இதுக்கு கேரண்டி இருக்கா,
வாரண்டி இருக்கா? கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படி தானே? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? ஆமாம். கேரண்டின்னா உத்தரவாதம், வாரண்டினா அதுவும் அவ்வளவெல்லாம் இல்லை. ஆமாம். நான் கேட்குறேன், இந்த டிவி வாங்கினா 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறான், வாரண்டி தான் கொடுக்கான். சரி, கேரண்டி கொடுக்க மாட்டான். எதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பான்? சில பொருளுக்கு கேரண்டி கொடுக்குறாங்கல்ல, 6 மாதம் 1 வருஷம்லாம் கொடுக்குறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டி இல்லாத பொருள் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மட்டும் கேரண்டி இல்லை. எதுக்கு தெரியுமா? ஆமாம், நம்ம உயிருக்கு கேரண்டி இருக்கா? இந்த ஃபேன் ஓடுது, இப்போ இந்த ஒரு பல்பு வாங்கணும், 9,000 ரூபா. அந்த பல்பு, எந்த பல்பு? அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் பல்பு 9,000 வாங்கி மாட்டியிருக்கோம். மாட்டியிருக்கு, ஏன்னா பழைய பல்பு போனதுனால யூஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். அதன் விலையே பல்பு தான். இப்போ பல்பு வாங்கி மாட்டியிருக்கோம். பல்பு 9,000க்கு வாங்கி மாட்டிட்டோம், இனி கொஞ்ச நாள் ஓடும், பரவாயில்ல அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கை பாருங்க, எல்லாவற்றுக்கும் கேரண்டி வாரண்டின்றான் விற்கிறதுக்காக. ஆனால் நம்ம லைஃபுக்கு வாரண்டியும் கேரண்டி இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த லைஃப் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசம் தெரியுமா? நம்முடைய வாசம் சங்கீதம், எந்த சங்கீதம்? 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கா இல்லையா? மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள இருக்குதான். அப்போ படிங்க. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் டைம் யார் கையில் இருக்கு? ஆமா, கரத்தில் கையில். அப்ப அதனால தான் சொல்றேன், டாக்டர் கையில் இல்லை, யார் கையிலும் இல்லை, கர்த்தர் கையில். ஆமென். கர்த்தர் கையில் தான் இருக்கு எல்லாமே, தேவ கரத்தில் இருக்கு. அப்ப தேவ கரத்தில் இருக்கும்போது நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு முதலிடம் கொடு. முதலாவது தேவன், அப்புறம் தான் எல்லாமே. அப்படி நம்ம வாழ்க்கை மாறும்போது நமக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் துணை நின்றது போல கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உன் குடும்பத்துக்கு அடைக்கலமா இருப்பார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் உனக்கு துணை, அவர் உனக்கு கேடகம், அவர் உனக்கு பாதுகாப்பா இருப்பார். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் இதுவரை நீங்க முதலிடம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் தூக்கி மாற்றி போட்டுருங்க. முதலிடம் இயேசு ஒருவருக்கு. என் குடும்பத்தில் இயேசுவுக்கு தான் முதலிடம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முதலிடம் இயேசுவுக்கு தான். என் தொழிலில் இயேசுவுக்கு தான் முதலிடம். எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் அவர் தான், மற்றது தான் எல்லாமே. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. ரெண்டாவதாக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுங்க. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில, நான் ஏற்கனவே சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகம் என்ன செஞ்சது? கூட போனது. தேவ சமூகம். அப்ப தேவ பிரசன்னம் உங்க கூட வரணும்னா, நீ எந்திரிச்ச உடனே காலையில ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் நிரப்பும். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய திருச்சபை தென்கொரியாவில் இருக்கு, யோயிடோ ஃபுல் காஸ்பல் சர்ச். அதனுடைய தலைமை போதகர் மரித்து போனார். பால் யாங்கிச்சோ என்கிற தேவனுடைய மனிதர். பயங்கரமான ஷயரோகத்திலிருந்து ஒரு சிறு குழந்தை சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு உலகத்திலே மிகப்பெரிய திருச்சபை அந்த சபை தான். அந்த பாஸ்டர் காலையில் எந்திரிச்ச உடனே தன் 2 வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே நீர் வாழ்கன்னு சொல்வார். இயேசுவே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் வாழ்க, தேவாதி தேவனே நீர் வாழ்க. காலையில் முதலிடம் அவர் அதற்கு தான் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் என் மூத்த பங்காளர் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் காலையில் தினந்தோறும் எழுந்த உடனே, இன்னைக்கு நம்ம எந்திரிச்ச உடனே எத்தனை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எத்தனை பிள்ளை உங்க அப்பா அம்மாவை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றீங்க? போன் எடுத்த உடனே பிரைஸ் லார்ட் எத்தனை பிள்ளைங்க சொல்றீங்க?
நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள்ன்றதை மற்றவங்களுக்கு தெரியணும். யாரும் உங்களுக்கு பேசட்டுமே, உன் ஃப்ரெண்டே பேசட்டும், உன் ஃப்ரெண்டு தான் பேசட்டும், அவனுக்கு நீ என்ன தான் சொல்லணும்? முதல்ல பிரைஸ் தி லார்ட். காலையில் குட் மார்னிங் எல்லாம் அப்புறம் அது கூட சொல்றது இல்லை. டீச்சர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிள்ளைய குட் மார்னிங் சொல்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆமாம், தமிழ் வாத்தியார் வந்தால் வணக்கம் ஐயாம்பாங்க ஊரில். அன்னைக்கு வணக்கம் ஐயான்னு உட்காந்துக்கிட்டா சொல்லுவாங்க வணக்கம். எந்திரிச்சு ஆமாம் 2 கையும் கூப்பிடணுங்க தமிழாசிரியர் வந்தா. இன்னைக்கு தமிழாசிரியர் அல்ல, எந்த ஆசிரியர் வந்தாலும் யாருக்கு என்ன இல்லை பயம் இல்லை. ஸோ காலை எழுந்த உடன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தினால் நிரப்பப்படணும், தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படணும்னா சும்மா போய் எந்திரிச்ச உடனே போய் அடுப்படியில் நின்ன உடனே பிரசன்னம் வராது. சும்மா போய் எந்திரிச்ச உடனே மொபைல் போனை தொட்டதுனால பிரசன்னம் வராது. நீ தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்படணும்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஐயா காலையில் எந்திரிச்சு டியூட்டிக்கு போனோம், எல்லாம் செய்யணும், நல்லது தானே, நல்லதுதான். ஆனால் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு 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 10 நிமிஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காரக்கூடாதா? அப்படி உட்கார்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்திற்கு நீங்க என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். நேரம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கிற தீர்மானம், இதெல்லாம் ஃபெயிலியர் ஆக காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ பிரசன்னத்தில் இல்லை, தேவ ஆவியினால நிரப்பப்படலை. ஒரு வசனம் வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமம், எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று சொன்னான். 2ஆம் வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே தூதனானவன் அவனுக்கு தரிசனமானார். அவன் உற்று பார்த்தான். செடி எரியுது, ஆனா அந்த செடி என்ன செய்யல? வெந்து போகல, கருகி போகல. அந்த செடியிலிருந்து என்ன வருது? அக்கினி வருது. இது யார் பார்த்தா? யார் பார்த்தா? எங்க பார்த்தான் தெரியுமா? சீனாய் மலையில் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மோசேனுடைய வாழ்க்கையில அவன் கண்டது, அவன் சொல்றான், இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது, என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை என்ன செய்வேன்? ஆமா, பார்க்கணுங்க. தேவ பிரசன்னம் இன்னொருவர் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கும் போது நீ நின்று பார்க்கணும். ஏன் அவங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு? ஏன் அவங்க வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கு? அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? கிட்ட போய் பாரு. மோசே தன்னுடைய வாழ்க்கையில 40 நாள் உபவாசத்திற்காக சீனாய் மலைக்கு போனார். ஆண்டவர் கூப்பிட்ட போது போயிட்டு 10 கற்பனையோடு கீழே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை யாரும் என்ன செய்ய முடியல, முகத்தை எல்லாரும் மூடிட்டாங்க. 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபோது நான் கேட்கிறேன், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவதற்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை முடித்து வெளியே வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஆமா, தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழுவாம பல்லு தேய்க்காம எல்லாம் போய் என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத. நான் ஏற்கனவே ஒரு சாட்சி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சொன்னான்னு ஞாபகம் இல்லை. ஒரு தேவனுடைய மனிதர், அவர் இறந்து போயிட்டார். 2 பேருமே இறந்துட்டாங்க. ஒருவர் நல்ல பாடக்கூடியவர், ஒருவர் நல்ல பிரசங்கியா. அந்த அக்காடியின் வாஸ்து பாட போகிற அந்த தேவ மனுஷங்கிட்ட போய் சொன்னாரா, ஒரு பழைய பாடல் இருக்கு, எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுமோ? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் இயேசுவுக்காய். இயேசுவுக்காய். இந்த பாட்டு நடராஜ முதலியார் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் நல்ல அக்காடியின் வாஸ்து பாடுவார். அவர்கிட்ட அந்த தேவ மனுஷர் போய்
இந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்கன்னு சொன்னாராம். உடனே அவர், ஐயா கொஞ்சம் உட்காருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அப்படியே கை காலெல்லாம் கழுவி, முகமெல்லாம் கழுவி, வாயெல்லாம் கழுவிட்டு திரும்ப வந்து அந்த பாடல் பாடினாராம். அப்போ இந்த பாஸ்டர் கேட்டாராம், உள்ளே போய் என்ன பண்ணீங்க? அவர் சொன்னார், நான் என் இயேசுவை பாடப்போகிறேன், அதனால என் கை கால்கள் என் உடம்பெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், சுத்தமாக்கிட்டு வந்து பாட்டு பாடுறேன்னாராம். ஐயா அவர் சின்ன பாட்டு பாடும்போது அப்படி இருக்கு. அப்போ தேவ சமூகத்துக்கு முன்பாக போகும்போது நம்ம எப்படி போனோம்? காலையில் எந்திரிச்சு என்ன தூங்கி மூஞ்சியோட எங்கே போகக்கூடாது? ஜெபம் பண்ண போகக்கூடாது. ஜெபம் பண்றவங்க தூங்கு மூஞ்சியா போகக்கூடாது. அப்ப தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பாது. நீ போகும்போதே நீ ஜெபிக்க முழங்கால் படுற இடத்திலேயே தேவன் தமது மகிமையை நிரப்புவார். அல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு உனக்கு இருக்க ஒரு உறவு இருக்கு பாருங்க, அது சரியா இருக்கணும். அது சரியில்லை அப்படின்னா தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட முடியாது. நம்ம பாட்டு பாடுகிறோம், கர்த்தர் ஆவி என்மேல் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் பாடுவேன் என்றெல்லாம் பாடுகிறோம்ல. ஆனால் அந்த தாவீது பாவம் செய்து விட்டான். பாவம் செய்த போது அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது. 51ஆம் சங்கீதத்தில் புலம்புற, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நான் செய்த பாவத்தினால் எடுத்துறாதையும் எனக்கு அதை திரும்ப தாரும். ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அவன் அதுதான் கேட்கிறான், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பையன் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்னான். எதோடு எப்படி நின்னான்? தேவ பலத்தோடு நின்றான். தேவ பலன் உனக்குள்ள இருக்குமானால் நீ எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ முதலிடம் கொடுக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவருக்கு. காலை எந்திரிச்ச உடனே ஆவியானவரே நீர் வாழ்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே இந்த நாளில் உங்க கிருபை என்ன தாங்கட்டுன்னு சொல்லுங்க. ஆவியானவரே நீங்க என் கூட வாங்க, நீ என் கூட வாங்க, என்னை நடத்துங்க, உமக்கு முதலிடம் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மூணாவதாக எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனும், ஆமா காலம் சமீபமா இருக்கு. ஐயா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இந்த வசனத்தை கை கொள்ளணும், இந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த வசனத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? 3 காரியம், 3 காரியம். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவில் இருந்து கண்ட ஒரு பெரிய வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம், தேவனுடைய வருகை குறித்ததான வெளிப்பாடு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதில் சொல்றார் பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்கள். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் என்ன வசனம்? தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்றால் அது நிறைவேறக்கூடியது. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முதல்ல என்ன செய்யணும்? படி சொல்லுங்க, என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வாசிக்கணும். 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானமாய் இருக்கிற மனுஷன், படிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வசனத்தை நீ படிக்கல அப்படின்னா நீ யார் இல்லை? பாக்கியவான் இல்லை. நீ கையிட்டு செய்யறது ஒண்ணு நடக்காது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், எவன் செய்வதெல்லாம்? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் செய்வதெல்லாம் வாசிக்கும், வாய்க்கும். இன்னைக்கு பைபிள் படிக்கலைன்னா ஒன்றும் வாய்க்காது. பைபிள் படிக்கலன்னா என்ன நடக்காது?
ஒன்றும் வாய்க்கா. எல்லாம் அப்படிதான், எல்லாம் டிக் மார்க் வராது. முதல்ல உன் வாழ்க்கையில வாசிக்கிற பழக்கம் வேணும். எதை? இன்னைக்கு வேற நிறைய வாசிக்கிறாங்க, மெசேஜா வாசிக்கிறாங்க, என்னென்னவோ வாசிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நான் மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த செல்ஃபோனெல்லாம் தொடமாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், நைட் தூக்கம் இல்லாதனால. இல்லை 4 மணிக்கு 4:30 எந்திரிச்சு 5 மணி வரை ஜோம் பண்ணிட்டு 5 மணிக்கு NLAG ப்ரோக்ராம் கொஞ்சம் பார்ப்பேன். அதான் 5:30 வரை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் ரெடி ஆகுவேன். இதெல்லாம் முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீ வசனத்தை வாசிக்கலை. வசனத்தை வாசித்தா சத்துரு ஒன்று பிடிக்கவே முடியாது. ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆமாம் ஆமாம், வசனம் இருக்கணும். இன்னைக்கு இங்கே இருக்கிற எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு 10 வசனம் சொல்கிற பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? 10 வசனம் மனப்பாடமா நான் சொல்கிறேன், டப்பு 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 டப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை விட்டுருங்க, மற்றவங்க தம்பிமார் இருக்கீங்களா? ஐயா, யோவான் சொல்கிறான், நீ பாக்கியவானா மாறணும்னா உன் வாழ்க்கையில் முதல்ல வசனத்தை படிக்கணும். 2வது என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லுங்கம்மா, கேட்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? வசனம் கேட்கணும்னா எங்க வரணும்? ஒன்று சபைக்கு வரணும். இல்லை வசனத்தை கேட்கறதுக்கு நீங்க நிறைய யூடியூப் இருக்கு, நல்ல மெசேஜ், அதெல்லாம் நல்லதை தான் பார்க்கணும்னு சொல்றேன். இல்லை டிவியில் நல்ல மெசேஜ் வருது, அதை கேட்கணும். இதெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்க. நீ எதை கேட்க கூடாதுன்னு நீ விரும்புறியோ, வேண்டான்னு ஒதுக்குறியோ, நீ எது வேண்டாம் இது வேண்டான்னு ஒதுக்குனா அது உன்னை ஒதுக்கிடும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு நீங்க நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த வருடம் கான்ஃபரன்ஸில் நம்ம பாஸ்டர் ஒருத்தர் அண்ணா நகரில் இருக்காங்க, நல்ல ஒரு பிரசங்க, நல்ல தேவ மனுஷன். அவருக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டு, அவர் பிரசங்கனாலே எங்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஆமாம் அண்ணா நகர் ஏஜி சர்ச்சின்னு போட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 2 சர்வீஸ், சாயந்தரம் பைபிள் ஸ்டடி எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்கள் கேளுங்க, அதெல்லாம் கேட்டால் நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் பலப்பட்டுருவோம். ஏன்னா அப்போல்லாம் ஒழுங்காக சபைக்கு வந்தோம். அது கேட்காதனால தான் எல்லாம் செய்ய மாட்டேங்கோம். ஒரே ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ஒரு வார்த்தை தாம்மா, அங்கே. எங்க சொல்லுங்க? அங்கே. 2 மணி நேரம் பிரசங்கம் அங்கே, அந்த ஒரே வார்த்தையில். உங்க மாமாட்ட கேட்டுப்பார். அங்கே ஒரு மாமா இருந்தார், மேடையில் வந்து என்னை பார்த்தார். நான் அவர் தான் எங்களுக்கு டெய்லி டீ எல்லாம் கொடுப்பார் ஸ்டேஜில். அப்புறம் தான் அவருக்கு தெரியும் எனக்கு. அவர்கிட்ட கேளு, தாமஸ் பாஸ்டருடைய மெசேஜ் எப்படி இருந்தது? அங்கே ஒரே வார்த்தை, அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து. அப்போ அந்த வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? என்ன உண்டாகும்? உயிர் மீட்சி, உற்சாகத்தோட உயிர் மீட்சி உண்டாகும். சோர்ந்து போய் ஊழியத்தில் இடம் இல்லை, வீடு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைக்கு படிக்க வழி இல்லை அப்படின்ற இடத்துல வந்து அங்கேன்ற ஒரு வார்த்தை வந்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. எல்லாமே என்ன செஞ்சுட்டு? வசனத்தை கேட்கணும். இங்கே உட்காந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டா இருக்கீங்கன்றிய, நிறைய பேர் இங்கே உட்காந்து இருக்கோம். ஆனால் மைண்டெல்லாம் எப்போ முடிச்சிடும் சீக்கிரம், நான் போகணும்ல, அதுக்காக இல்லை, அதான் சொல்ல வேண்டியது சொல்லிடணும். வசனத்தை கேட்க உன் காதை முதல்ல ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகலை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமால. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய செவி எப்படி இருக்கு தெரியுமா? ஆமாம், கேட்க மாட்டேங்குது. ஒரு 65 வயசு ஆனால் சிலருக்கெல்லாம் காது கேட்க மாட்டேங்குது, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு 20 வயசு பிள்ளை கூட காது கேட்க மாட்டேங்குது. அம்மா கூப்பிட்டா காது கேட்க மாட்டேங்குது, ஐயா பாஸ்டர் ஐயா கூப்பிட்டா காது கேட்க மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரெண்டு கூப்பிட்டா என்ன செய்யுது? அதுவும் கேட்க மாட்டேங்கா, கேட்குது இல்லை. ஃப்ரெண்டு காது மட்டும் கேட்குதான் கூப்பிடுறத. ஐயா சாமுவேல் ஆண்டவர் கூப்பிட்டார். முதல்ல சாமுவேலுக்கு சத்தங்க அடித்தது ஆர் கூப்பிட்டான்னு தெரியலை. ஆனால் அவன் எங்கே ஓடுனான்? ஏன் நீ சத்தத்தை கேட்டு பழகின ஆளு,
ஏலி சத்தத்தை கேட்டு பழகினவர் ஏலிகிட்ட ஓடுறாரு. ஏலி பார்த்தாரு, நான் கூப்பிடலப்பா, நீ படுத்துக்கோ. ரெண்டாவது வரான். அப்பந்தான் ஏலிக்கு தெரிஞ்சது இது யார் கூப்பிடுறா, ஆண்டவர் கூப்பிடுறா. அப்ப சொல்லுறாரு, இனி உன்னை கூப்பிட்டா சொல்லும் அடியேன். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தை, இந்த செயல் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் உனக்குள்ள இல்லை. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஏலி சாமுவேலுக்கு சொல்ல காரணம், ஏலி எங்க இருக்கான்? சாமுவேல் எங்க இருக்கான்? சபையில் இருக்கான், தேவ சமூகத்தில் இருக்கான், ஊழியக்காரட்ட வளர்ந்துகிட்டு இருக்கான், ஊழியக்காரரோடு இருக்கிறான். நான் ஒரு 10-12 நாள் இல்லை, பாசமாட்ட கேட்டேன், நம்ம விசுவாசிகளை தான் யாரும் ஃபோன் பண்ணாங்களா, யாராவது வந்தாங்களா, வந்து பார்த்தாங்களா? யாரோ ஒருத்தர் வந்தாங்க போல இருக்கு, இல்லை ஏதோ ஃபோன் பண்ணாங்கன்னாங்க. ஏன் நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப தேவ சமூகத்தில் இருக்கிறோம். சத்தம் கேட்கணும். இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். அதான் சொல்றாரு, நீ பாக்கியமான மாறணும்னா நீ முதல்ல படி, அப்புறம் கேளு, அப்புறம் அந்த வசனத்தை நீ என்ன செய்? அந்த வசனத்தை என்ன செய்? கைக்கொள். ஏன் கை கொள்ளணும்? காலம் சமீபமா இருக்கு. காலம் என்னவா இருக்கு? சமீபமா இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த கர்நாடகாவில் ஒரு 16ஆம் தேதி, அது அந்த நார்த் கர்நாடகாவில் லாரி ஓட்டிட்டு வந்து அந்த பார்க்கிங் பண்ணுற இடத்துல ஒரு கேரளாவில் ஒரு தம்பி வண்டி நிப்பாட்டிருக்கான், பெரிய பெரிய வண்டி, அதில் தடி மரமெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு டேங்கர் லாரி, ஒரு பைக், புல்லட் பைக்கு எல்லாம் நிப்பாட்டி வச்சு, அது ரெஸ்ட் எடுக்கிற இடம். அந்த ஆற்றுல குளிச்சுட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்து வண்டி எடுப்பாங்களாம். இவங்க நிப்பாட்டிருந்தாங்க. திடீர்னு மேல இருந்து வந்த மண் சரிவு, மண் சரிஞ்சு கிட்டத்தட்ட 20 அடி உயரம் மண் சரிஞ்சு அந்த வண்டி எங்க இருக்கு என்ன இருக்கு தெரியல. 2 நாளா எந்த இதுவுமே இல்லை. அந்த பக்கம் அது காட்டு பகுதி, ஒரு பைபாஸ் பகுதி, கன்னியாகுமரி டு மும்பையா நான் அந்த பக்கம் போகிற பகுதியாக. அது அவன் குடும்பம் கிடந்து புலம்புது. ஒன்றும் பண்ண முடியல, அரசாங்கத்தாலே ஒன்றும் பண்ண முடியலை. மிலிட்ரி வந்துச்சு, பார்க்க முடியல. ரேடார் கொண்டு வந்தாங்க, அவன் கொண்டு வந்ததில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த அந்த டைவிங் இதில் ஒருத்தர் சொல்கிறான், குறிப்பிட்ட இந்த இடத்துல நடு ஆற்றுக்குள்ள மண்ணும் மலை மாதிரி கிடக்கு, அதை யாரும் கண்டுக்கிடலை. இந்த சைடில் கிடக்கிற மண்ணில் தான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை இங்கே இல்லை, மண் இல்லை, இந்த வண்டி இங்கே இல்லைன்றான். வண்டி இங்கே இல்லை, வண்டி நாளைக்குள்ளே போயிட்டு ஆற்று, அது பயங்கரமான 20 அடி அகலத்தில் தண்ணி பயங்கரமாக போகுது. அதை யாரும் கேட்கலைங்க. அன்னைக்கே கேட்டிருந்தா ஒருவேளை அந்த பையனே அந்த வண்டி எதை காப்பாற்றிருக்கலாம். 7 நாள் கழித்து தான் அதுக்குள்ளே தான் வண்டி இருக்குன்னு சொல்கிறான். நல்லா பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த குடும்பம் கதறது. அந்த ஒரு பையனால தான் அந்த குடும்பமே முன்னேறினதான். அந்த ஒரு வாரம் முழுசும் கேரளாவில் எந்த சேனலில் திருப்பினாலும் இதுதான் கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிச்சு போச்சு. அதை தான் கேட்குறோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, உலகத்தில் நடக்கிற சம்பவம் அந்த தம்பி நினச்சி பார்த்துருக்க மாட்டான் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு. அதான் சொன்னாங்க, நோ கேரண்டி. ஏன் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படித்தோம்ல, வசனத்தை காலங்கள் உம்முடைய கரத்தில், சொல்லுங்க, காலங்கள் உம்முடைய கரத்தில் கைக்கொள்ள சொல்றார் ஆண்டவர். என் வசனத்தை கைக்கொள். வசனம் என்ன சொல்லுதோ அதை கை கொண்டு நட. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம், இது நட, கைக்கொள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, கைக்கொள். ஜெபம் பண்ணு, கைக்கொள். வேதவாசி, இதெல்லாம் கைக்கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம எதை கொடுக்கணும்? முதலிடம் கொடுக்கணும். எது முதலிடம் கொடுக்கணும்? வசனம். ஏன் தெரியுமா? இந்த வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம். இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும்
டேஸ்டானதுங்க அந்த வசனம். டேஸ்ட் உலகத்திலே ரொம்ப டேஸ்டானது என்னது? சாப்பிட்ற பொருள். அதை விட தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எது மதுரம் உள்ளதா? எது? ஆமாம், தேனில் கூட நிறைய கலப்படம் பண்ணிடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் கலப்படம் இல்லாதது. அப்போ இந்த வசனத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்? முதலிடம் கொண்டு வாசிப்பதில்லை, தியானம் பண்ணுவதில்லை, கேட்பதில்லை, அந்த வசனத்தின்படி நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தா ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய், உங்களுக்கு துருகமாய், உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா, ஆமென். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனை பிரியப்படுத்துவதில் முதலிடம். யாரை பிரியப்படுத்தணும்? சில ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கிளாஸுக்கு ஒரு 7 பீரியடுனா ஒரு 7 டீச்சர் வராங்கன்னு வைங்களேன். சில ஸ்டூடெண்ட் சில டீச்சரை மட்டும் பிரியப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க. சில டீச்சர் சில ஸ்டூடெண்ட்டை மட்டும் பிரியப்படுத்துகிற மாதிரி மார்க்கெல்லாம் போட்டுருவாங்க. அதே மாதிரி சில அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மேலே மட்டும் என்னவா இருக்கும்? பிரியப்படும். அப்படி தானே? ஆமாம், ஒருத்தரை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நானும் வாட்சி கேட்டு பார்க்குறேன், எனக்கு வாட்சி கிடைக்க மாட்டேக்கு, இன்னொருத்தர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணும். முதல்ல யாரை பிரியப்படுத்தணும்? ஆண்டவரை பிரியப்படுத்து. எப்படி ஆண்டவரை முதலாவது பிரியப்படுத்துவது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்படி இருக்க தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்யணும்? எதை? சத்தமா சொல்லுங்க. சரீரம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவனை பிரியப்படுத்துவது என்பது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது. உங்க வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்கணும்னா தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். சவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சபையை துன்பப்படுத்தும்படி போனவன். அப்படித்தானே? உண்மையா பொய்யா? ஆமேன் தான் வருது, ஆமான்னு வரல. ஆமேன் என்றால் அப்படி ஆகு கடவுது. சவுல் சபையை என்ன பண்ண போனவன்? துன்பப்படுத்த போனவன். அவன் ஆண்டவர் வழியில சந்திச்சார். ஆண்டவர்கிட்ட பார்த்து அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? என்ன குறித்து உம்முடைய சித்தம் என்ன? விருப்பம் என்ன? வேண்டுதல் என்ன? அதுக்கு தான் முதலிடம் கொடுத்தார் பவுல். முதல்ல கேட்ட கேள்வினா என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க? ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்த தேவ சித்தம் முதல்ல நம்ம சரீரத்தை பரிசுத்தமா வைக்கணும். எதை? சரீரத்தை பரிசுத்தமா வைக்கணும். நீ சரீரத்தை பரிசுத்தமா வைக்கிறதுக்கு என்னென்னவோ பண்றாங்கல்ல. நான் இன்னைக்கு நல்ல அழகா இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா நல்ல சோப்பு போட்டு குளிச்சு நல்ல என்னென்னவோ போடுறாங்க, போட்டு தேய்க்கிறாங்க. 5000 10,000 எல்லாம் அதுக்கு செலவு பண்றாங்க. என்ன எல்லாம் பண்றாங்க. அது இல்லைங்க ஆண்டவர் விரும்புவது. அது அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் சரீரத்தை நீ தேவனுக்கு பிரியமாக நீ ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நீ முதலிடம் கொடுத்தனா போதும், வாழ்க்கையை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன ஆராதனை? ஆமா, அப்போ சரீரத்தை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நீ செய்கிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை இல்லை. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஞானஸ்நானத்துக்கு ஏன் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், அந்த ஞானஸ்நானம் அவன் பெறுகிற வரையிலும் அந்த சரீரம் பாவ சரீரம். அந்த ஞானஸ்நானம் அவன் எடுத்து அவன் தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது அவன் பாவத்துக்கு செத்து அவன் நீதிக்கு பிழைக்கிறதுனால அந்த சரீரம் எதாய் மாற்றப்படுகிறது? பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறது.
அப்ப நம்முடைய சரீரத்தை இன்னைக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆமா, 2-3 பிள்ளைகள் இருக்காங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் மட்டும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விரும்பினா தண்ணி தடையே இல்லை, அப்படிதானே? ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புவது தேவ சித்தத்துக்கு முதலிடம் ஒப்பு கொடுங்க. உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இந்த சரீரம் இப்போ கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சா பக்கத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் போன உடனே எல்லா துணியும் தூக்கி மாற்றி போட வேண்டியதுதான். இது அப்படிப்பட்ட நாற்றம் எடுத்த சரீரம். இந்த நாற்றம் எடுத்த சரீரத்தை இன்னைக்கு ஸ்ப்ரே அடிக்கிறான், சென்ட் அடிக்கிறான், அதான் உள்ள ஒரு ஸ்ப்ரே, ஒரு ஸ்ப்ரே, எல்லாம் ஸ்ப்ரேயில் தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மூத்த கழுவுனா எல்லாம் முடிஞ்சு, ஸ்ப்ரேயும் போயிடும், எல்லாம் போயிடும். அது அல்ல. இயேசுவின் ரத்தத்தினால உன் சரீரம் கழுவப்பட்டிருக்கணும். உன் சரீரத்தை இயேசு எப்படி தன்னை பானபலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஒப்பு கொடுக்கணும். நீ சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் பிதாவின் சித்தத்திற்கு இயேசு தன்னை என்ன செய்தார்? இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு, ஆனாலும் ஏன் சித்தம் வேண்டாம், உங்க சித்தம் போதும். அதுதான் அர்ப்பணிப்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கேடகமும் பலனுமா இருக்கணும்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் தன் வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். தன் பிள்ளையாகிய ஈசாக்கை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமா இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுங்க, வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையும் கேடகமாக இருந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிடுவோமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிடுங்க. தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து முடிந்தவர்கள் முழங்காற்படியிடலாமே. ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உமக்கு முதலிடம் கொடுக்கணும். என் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே என்னை ரட்சித்த இயேசுதான், என்னை அழைத்த இயேசுதான், என்னை அபிஷேகித்த இயேசுதான், எல்லாமே இயேசுதான். எல்லாமே எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகம் நீத்தார் போங்க உட்காரு. எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முதலிடம். வேற எதுக்கும் கொடுக்கக்கூடாது, எதுக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, நம்ம படிப்பு, நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் செகண்டரி தான். எல்லாம் செகண்டுங்க. முதல்ல இயேசுவுக்கு முதலிடம், அவருக்கு முதலிடம். ஏசப்பா உமக்கு முதலிடத்தை தாரேன் என் வாழ்க்கையில். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னவர். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறாரா? உணர்வுள்ள மனிதன் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லு, ஆண்டவரே இதுவரையில எனக்கு வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நான் எதை தேவையோ அதுக்கு தான் முதலிடம் கொடுத்தேன். ஆண்டவரே உமக்கு நான் முதலிடம் கொடுக்கல. இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உமக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். உங்க பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் என்ன நிரப்பணும். உங்க பிரசன்னம் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க பிரசன்னத்தினால் ஆண்டவரே நான் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வசனத்துக்கு முதலிடம். படிப்பதில் வசனத்தை படிக்க நான் முதலிடம் கொடுக்கணும், அதை கேட்க முதலிடம் கொடுக்கணும், அதை கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வசனம் சொல்லுகிறது நீ பாவம் செய்யாதே. வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆண்டவர்னோடு கூட பண்ணி வேதத்தை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர்னோடு கூட பேசுகிற வசனத்துக்கு எல்லாம் நீ கீழ்ப்படியை கற்றுக்கொள். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாரே. தேவ சித்தனுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து ஒப்புக்கொடு. பவுல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது எந்த சபையை துன்படுத்தப்பட்டானோ அதே பவுலை கொண்டு கர்த்தர் சபைகளை கட்ட உதவி செய்தாரே. கர்த்தர் சபைகளை கட்ட உதவி செய்தார் அல்லவா? அவன் போகிற இடங்களில் எல்லாம், பட்டணங்கள், கிராமங்கள், தீவுகள் எல்லாவற்றிலும்
தேவன் பவுலை கொண்டு மகத்தான காரியங்களை செய்தவர். இன்னைக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் எதை மறந்தாலும், சாப்பிட மறந்தாலும் நான் பைபிள் படிக்க மறக்க மாட்டேன். ஆண்டவரே அந்த வசனத்தை நான் படிக்கும்போது எந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறதோ அதை நான் கை கொள்ளுவேன். ஆண்டவரே அந்த வசனத்தை நான் கேட்க எனக்கு ஆண்டவரே வாஞ்சையை தாரும், விருப்பத்தை தாரும், நீ தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். எல்லாரும் எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே, கூயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வரைந்திடுமே, குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வரைந்திடுமே. கிருபையுள்ள ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை வைத்துக்கொள்ளும். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகனுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். தூரமாக இருக்கிற நம்முடைய மகன் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். போயிருக்கிறதான காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்து சுகபத்திரமாய் கொண்டு வார். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜபங்கள், ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே போதுமடியால் கடந்து போகிறோம், கூட வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதானம் காவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.